வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐயனார் துணை சீரியல் இன்னைக்கான எபிசோட் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சண்டாவை தேடி இவங்க 3 பேரும் அலைஞ்சு அவங்கள கண்டுபிடிச்ச பாடு இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே சோழன் என்ன பண்ணுறாரு, சேரனை பார்த்து ஏதாவது லேண்ட்மார்க் இருக்கா அவங்க வீட்டை கண்டுபிடிக்கன்னு கேட்க, பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குன்னு எனக்கு சொல்லியிருக்கான்ற மாதிரி சேரன் சொல்கிறாரு. சரி பொழுதும் போயிடுச்சு, நம்ம இன்னைக்கு நைட்டு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு வந்து தேடுவோன்ற மாதிரி முடிவெடுத்துறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா வானதி நான் தான் இந்த வீட்டை பார்த்துக்குவேன்னு சமையல் பண்ணுறேன்னு அலப்பறை பண்ணி எல்லாத்துலேயும் காரத்தை போட்டதும் இல்லாமல் கிச்சனையே நாசம் பண்ணி விட்டுறாங்க. அதை பாண்டியன் தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பகல்லையும் இல்லாமல் நைட்டும் நான் தான் வந்து தோசை ஊற்றுவேன்ற பேரில் பல்லவனுக்கு தோசை ஊற்றி அது பிடிக்காமல் அவன் என்ன பண்ணுறான், மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஒரு வழியாக ஹோட்டல் கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறாங்க, இவங்களும் வந்து அங்கே ஸ்டே பண்ணுறாங்க. அப்போ வந்து சோழனும் நிலாவும் அப்படியே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவர் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப கால் வலிக்குது, நான் இந்த பெட்லேயே படுத்துக்கிறேன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி உங்களோட டைவர்ஸ் கேஸ் வந்து இயரிங் வருது, நீங்கள் நாளைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி வரும்போது அப்போ சோழன் வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாரு. நம்ம சந்தோஷமாக இருக்கும் போது தான் அதை கெடுக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று வருது. மாதம் இந்த டைவர்ஸ் கேஸ் போகிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முதல்ல இதுலேருந்து வெளியில் வரணும்னு சொல்கிறாரு. ஆனால் நிலா வந்து எதுவுமே பேசாமல் ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்காங்க. அப்படியே இன்னைக்கான எபிசோடும் முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.